முறையாக நான் இது வரைக்கும் வராத இடத்துக்கு வந்திருக்கேன். முதல் முறையா குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவை பாக்குறதுக்காக வந்திருக்கேன். வழிநடுக நிறைய பேர் நிறைய வேஷங்களோட ரொம்ப பயங்கரமாகவும் அழகாகவும் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. இன்னைக்கு இந்த இடம் இப்படி காலியா இருக்கு. நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. நாளைக்கும் நாங்க வர போறோம். இப்போ கூட்டம் ஆகிறதுக்கு முன்னாடி போய் முத்தாரம்மனை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம். போலாமா? வழி கிடைச்சது, உள்ள வந்துட்டோம். என்ன சுற்றி உண்டியல் இருக்கு. வரவங்க எல்லாருமே காணிக்கை செலுத்துறாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பார்க்க முடியல என்னால. ஆனா முதல் முறையா பார்க்க முடிச்சதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கிட்ட போய் நான் அம்மனை பார்க்கணும் இல்லையோ, இங்க இருந்தே வாத அம்மனை சாமி கும்பிட்டு தான் நம்ம போறோம். ஓகே, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? முதலுத்தூர் தாலுகா கொசுக்குடிப்பட்டி. நீங்க போட்டிருக்கிறது என்ன? அம்மன் வேஷம். ஆமா. நான் ராஜா வேஷம். நான் 18 கருப்பணசாமி வேஷம். கருப்பணசாமி வேஷம். மயான காளி. போலீஸ் வேஷம். வேஷமா? போலீஸ்னு நினைச்சேன். காவல்துறை வேஷம். சீரியஸ்லி நீங்க போலீஸ்னு நினைச்சிட்டு? போலீஸ் தான். வேஷம் போட்டிருக்கேன். இப்போ இந்த வேஷம் ஏன் போடணும் நீங்க நினைச்சீங்க அப்படி கேட்குறேன். என்னோட கஷ்டங்கள் வந்து தீரணும், எனக்கு நல்ல சுகம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த அம்மன் வேஷத்தை நான் போட்டு வர்றேன். இது வருஷம் வருவீங்களா? எத்தனை வருஷம் நம்ம நேர்த்திக்கடன் வச்சிருக்கோமோ அந்த நேர்த்திக்கடன் 3 வருஷமோ 5 வருஷமோ நம்ம ஆயுசு முழுவதோ அந்தபடி நம்ம வந்து நாங்க போட்டுக்கிட்டு வரோம். வேண்டிப்பீங்க இத்தனை வருஷம். என்னோட ஆயுசு இருக்கிற நான் போட்டு வரலாம். இல்ல 5 வருஷத்துக்கு போடலாம், இல்ல 11 வருஷத்துக்கு போடலாம், 3 வருஷத்துக்கும் போடலாம். இப்போ எத்தனை நாள் இந்த விரதம் இருக்கீங்க? 3.5 மாசம் இறுதி இருப்போம். 120 நாள் இறுதி இருக்காங்க. எங்க குருநாதர் வந்து 120 நாள் இறுதி இருக்காரு. மயான காளியம் வந்து 120 நாள், சிவகாளி 120 நாள். 120 நாள் என்ன பண்ணுவீங்கன்னா? 120 நாள் பச்சரிசி சோறு, தேங்காய் துவையல், ஒரு நேர சாப்பாடு தான். எண்ணெய் வச்சு சாப்பிடக்கூடாது. ஆமா, ஆயில் சேர்க்காம பச்சரிசி சோறு, தேங்காய் துவையல், இதுதான் ஒரு நேர விரதம் தான். மற்றது எதுவும் வேலை இல்லை. வேலைக்கெல்லாம் போகத்தான் செய்வோம். அது வேலைக்கெல்லாம் போகத்தான் செய்வோம். எங்களுக்கு எதுவும் செய்யாது. அந்த ஆத்தா நல்ல வழியை காமிக்க, அதனால அந்த அருளோட நாங்க பார்ப்போம். வேற எங்களுக்கு எந்த நோய் நம்படமும் வரவும் செய்யாது. எப்படி எந்த வேலை பார்க்கறோம் இல்ல, அதாவது வீட்டுல தான் தங்கியிருப்போம். ஆமா, வீடு வாசலாம் எல்லாம் சுத்தம் இருக்கும். கவிச்சு இது எதுவும் சேர்க்க மாட்டோம். இங்க இருந்து போய் காப்பு வெள்ளிக்கிழமை 3ஆம் தேதி வெட்டுவோம். 3ஆம் தேதி வெட்டுனதுக்கு பிறகு நாங்க வீட்டுல போய் ஓடையை கலத்திட்டு, மாலையும் கலத்திட்டு, உடையை காத்திட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம கவுச்சிகள் சேர்ப்போம். டெய்லி இந்த மாதிரி வேஷம் போடுவீங்களா? டெய்லி கண்டிப்பாக போடுவோம். டெய்லி நாங்கள் வந்து அங்கே வந்து கோயில் கட்டியிருக்கோம். அந்த கோயிலில் வந்து டெய்லி பூஜை நடக்கும். நைட்டு 8 மணில இருந்து 12 மணி எழுதி எங்களுக்கு பூஜை நடக்கும். அந்த பூஜை எல்லாருமே வந்து நாங்கள் மாலை போட்ட பக்தர்கள் பூராமே கலந்துக்கிடுவாங்க. அடுத்தவங்களும் வந்து மாலை போடாத பக்தர்களும் கலந்துக்கிடுவாங்க. இப்போ நீங்க டெய்லி அம்மனை பார்க்க வருவீங்களா? இங்கே வர மாட்டோம். எங்களுக்கு எங்கள் ஊர்லேயே வந்து பொஸ்குடிப்பட்டிலேயே இருக்குது. அன்னைக்கு நேற்று நைட்டு நாங்கள் நைட்டு கிளம்புனோம். காலையில் 6 மணிக்கு வந்தோம். 6 மணிக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு குளிச்சுட்டு வேஷத்தை கட்டிக்கிட்டு இப்போ நாங்கள் வந்து தீச்சட்டி பெருமாள் கோயிலில் போய் தீச்சட்டி பார்த்துட்டு அப்படியே வேல் எடுத்துக்கிட்டு அப்படி வர்றோம். அம்மனை பார்த்துட்டு அம்மனை பார்த்து இங்கே வந்து செலுத்தியாச்சு. இங்கே வந்து என்னென்ன பண்ணீங்க? நம்ம தீச்சட்டியை கொண்டு வரோம்ல, கடற்கரையில் வச்சு சாமியை கும்பிட்டு தீச்சட்டி இறக்கி வைக்கிறது தான். அதோட வேஷத்தை கலைக்கிறது தான். நாளைக்கு போட மாட்டோம். முடிஞ்சிருச்சு. மாலை வந்து 3ஆம் தேதி கலத்துவோம். 3ஆம் தேதி நைட்டு, அதாவது நாளைக்கு சூரசம்ஹாரம் முடிஞ்ச அப்புறம் கலத்துவோம். காளி வேஷங்கிறது எல்லா 50 நாளும் போடுவாங்க, 60 நாள். நம்ம வேணுனது நம்ம நினைச்ச காரியம் நடக்கணும். இப்போ ஒருத்தவங்க முடியலன்னு சொல்லி வர்றாங்கன்னா அவங்க நம்ம கையாள கொடுக்குற திருநீர் அவங்களுக்கு அதை கேட்கணும்னா அந்த விரதத்தை முறையாக கடைபிடிக்கணும். எண்ணெயில் பட்ட ஐட்டமோ இல்லை பால் சேர்ந்த ஐட்டமோ சாப்பிடக்கூடாது. அறிவியல் ரீதியாக இருக்கு, ஆன்மீக ரீதியாக இருக்கு. நம்ம வெறும் வயிற்றுல ஆயில் சேர்த்து சாப்பிட்டோம்னா அது கார சேர்த்தமும் பாதிக்கும், ஆன்மீக ரீதியாக அது பாதிக்கும். ஸோ ரெண்டுமே கலந்துதான் இருக்கு. இதில் இங்கே கோயிலில் கொடியேற்றி அம்பாளுக்கு காப்பு கட்டுறது தான். லாஸ்ட் 10 நாள் நவராத்திரி குழு ஆரம்பிக்குது இல்லையா? குழு ஆரம்பிக்கும் போது பூஜை ஸ்டார்ட் ஆகும். அதான் 1ஆம் தசரா திருவிழா. அடுத்து ஒவ்வொரு நாள் குழு ஆரம்பிக்காதீங்க. 2ஆம் தசரா, 3ஆம் தசரா அப்படியே போய்கிட்டு இருக்கும். 10 நாள் தசரா தான். 10 நாளும் வேஷம் போடுவீங்க. 10 நாள் வேஷம். நீங்க முகத்துல போட்டுக்கிறது என்னதுன்னா ஆயில் ஃபேஸ் பெயிண்ட். அதெல்லாம் போடுறனால உங்க ஸ்கின்னுக்கு எதுவுமே இது வர கிட்டத்தட்ட 4 வருஷம் போட்டாச்சு. எந்த இதுவும் கிடையாது.
போகும்போது உங்களுக்கு அந்த சாமி அருள் வருது இல்லைன்னா அப்போ உங்களுக்கு அது நினைவு இருக்குமா? எனக்கு நான் இப்பதான் முதல் முறையா வரேன், நிறைய பேரை பாக்குறேன், அது எப்படி இருக்கும் அந்த ஃபீல்? ஸ்டார்டிங்ல வரும்போது உங்களுக்கு தெரியாது, அடுத்தடுத்து தெரியும் என்ன நடக்கும், சுத்தி நடக்கும். ஆனா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்னன்னா இவங்க நிக்கிறாங்க தெரியும், உங்க மேல இடிக்கிறவங்க தெரியும், நம்ம இடிக்க கூடாதுன்னு நினைச்சாலும் அதனால முடியாது, அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாது. எங்க குருநாதர் வந்து வீரமணிகண்டர். அவர் வந்து அவருக்கு இது வந்து 15வது வருஷம். ஓ அப்படியா? அவருக்கு 15வது வருஷம். ஃபர்ஸ்ட் அவர் வந்து கிறுக்கு வேஷம் போட்டாரு, பாதிக்கப்பட்ட வேஷம் போட்டாரு. அவர் 5 வருஷம் போட்டாரு. அதுக்கப்புறம் தான் காளி வேஷம் போட்டாரு, கருங்காலி வேஷம் போடுது. கருங்காலி வேஷம் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த வேஷம் போடணும்னு நினைச்சுட்டு போடுவீங்களா? நேர்த்தி கடன் வச்சிருப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னா எங்க குருநாதர் வந்து அருளோட சொல்லுவாரு. அந்த அருளோட சொல்லும் போது அந்த வேஷத்தை நாங்க ஏத்துக்கிறோம். வீட்டுல நேர்த்தி கடன் வைப்பாங்க, அந்த வேஷம் போடுவோம். ஆனா இவருக்கு இஷ்டம், இவர் விரும்பி இருப்பார்ல ஒரு தெய்வம், அந்த தெய்வம் அவருக்கு வந்து இறங்கும். அதை வச்சுக்கலாம். கீர்த்தியாவுடைய பேருக்கு வா எடு. கீர்த்தியாவுக்கு நல்லா இருக்குப்பா, சீட்டு பணமே வந்துருச்சு. அப்புறம் வந்து அம்மா முத்துமாரியே வந்துட்டா, எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றியாகும். எனக்கு பின்னாடி இருக்கிற இடத்துலதான் சூரசம்ஹாரம் நாளைக்கு நடக்க போகுது. நாளைக்கு இந்த இடம் இந்த மாதிரி அமைதியாவும் தெளிவாவும் வீடியோ பண்ண முடியுமான்னு எங்களுக்கு தெரியாதனால நாங்க இன்னைக்கே வந்துட்டோம். முத்தாரம்மன் அசுரனை வதம் பண்றதுதான் சூரசம்ஹாரம், அதுதான் தசரா ஃபெஸ்டிவல். சோ முத்தாரம்மன் வந்து மகிஷாசுர மர்தினியா ரொம்ப ஆக்ரோஷமா கடைசி நாள், அதாவது நாளைக்கு நான் இன்னைக்கு ஷூட் பண்ணிருக்கேன், தசரா அன்னைக்கு நைட் 12 மணி வாக்குல இந்த வழியா தான் வருவாங்களாம். அம்மன் வந்து பல்லக்குல வரலாம், எப்படி வருவாங்கன்னு தெரியல, நம்ம பாப்போம். அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆவலா. இந்த இடமே மக்கள் நிக்கிறதுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு கூட்டமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ராத்திரி ஒரு 11-12 மணி வாக்குல ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த சூரசம்ஹாரம நம்ம திருவிழால பிரம்மாண்டமா காமிச்சிடணும் அப்படின்றது தான் என்னோட பிளானா இருக்க போது. நாளைக்கு இன்னும் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நேரா போய் வேஷம் கட்டுறவங்க கிட்ட எப்படி அந்த வேஷம் போடுறாங்க. இப்ப நம்ம ஒரு அண்ணன் பார்த்தோம், மொத்தமா முகம் முழுக்க வந்து ஃபேஸ் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ளூ கலர் பெயிண்ட். சோ எதுக்கு இந்த வேஷம், ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்றது, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, சுத்தி நிறைய கிராமங்கள் இருக்கு, எல்லா இடத்துக்கும் போய் பார்க்கலாம். நாங்க முத்துலட்சுமிபுரம், எங்களுக்கு ஊர் வந்து முத்துலட்சுமிபுரம். இங்க இருந்து எவ்வளவு தூரம்னா? இங்க இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். 15 கிலோமீட்டர். நீங்க எல்லாருமே 15-12 கிலோமீட்டர் இருக்கும். நீங்க எல்லாரும் ஒரே ஊர் தான். மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? மொத்தம் ஒரு 100 பேர்ட்டு வந்திருப்போம். 100 பேரா? ஆமா, செட்ல 100 பேர். ஆமா, எல்லாம் சேர்த்து மொத்தத்துல எத்தனை பேர் வேஷம் போட்டுருக்கு? அதுல ஒரு 20 பேர் வேஷம் போட்டுருப்பாங்க. 20 பேர் வேஷம் போட்டுருக்கீங்க. நீங்க இன்னைக்கு போட்டிருக்க வேஷம் பேர் என்னன்னா? அரக்க வேஷம். ஏன்னா இந்த வேஷம் இது வந்து நேம்சம், ஒவ்வொருத்தங்க ஒரு நேம்சம் வச்சிருப்பாங்க. அதுல அவங்க நேம்சம் நேர்ந்தது அப்ப அப்படி போடுவாங்க. சிலவங்க ஆமா பொம்பளை வேஷம் நேர்ந்தவங்க பொம்பளை வேஷம் போடுவாங்க, அரக்க வேஷம் நேர்ந்தவங்க அரக்க வேஷம் போடுவாங்க, சிலவங்க அம்மன் வேஷம் நேர்ந்தவங்க அம்மன் வேஷம் போடுவாங்க. எத்தனை நாள் விரதம் இருந்தீங்கன்னா நீங்க? நாங்க 10 நாள் இருப்போம். 10 நாள். வேஷம் வந்து மொத்தமா கோயில வந்து தான் போடுவாங்க. அம்மன் கோயில் இருக்கணும், எங்க ஊர் அம்மன் கோயில் இருக்கு, அங்க வச்சு வேஷம் போடுவாங்க. அங்கிருந்து செட் அடிச்சு அக்கறை ஊருக்கா கலெக்ஷன் அப்படியே. ஆமா, இந்த கலெக்ஷன் போறது எதுக்காகனா, இது வந்து மொத்தமா கல்யாணம் பண்ணி இந்த மேலக்காரங்க எல்லாரும் வராங்கல்ல, அவங்களுக்கு போக மீதி கோயில்ல கொஞ்சம் போடுவாங்க காணிக்க மாதிரி, மீதி சேஃப்டி வச்சு விடுவாங்க. அடுத்த வருஷம் நடத்துவாங்கல்ல, அதனால அடுத்த வருஷத்துக்கு அப்படியே சேஃப்டிக்கு வச்சு விடுவாங்க. என் பேரு வேல்முருகன். நாகராஜ். யார் வேண்டிக்கிட்டது? நான் வேண்டிக்கிட்டது. நீங்க வேண்டிக்கிட்டதா? நீங்க? என் பேர் வந்து குரு பிரசனா. என் பேர் வந்து குரு பிரசனா. குரு பிரசனா. என்ன பண்றீங்க குரு பிரசனா? இந்த அனிதாமன ஸ்கூல்ல 12th படிக்கேன். 12th படிக்கிறீங்க. நீங்க இந்த வேஷம் அப்பா நேர்ந்திருந்தாங்க, அதனால அப்பா வேண்டிக்கிட்டதால நீங்க போட்டுக்கீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா இது இல்ல செகண்ட் டைம்? போன வாட்டி என்ன வேஷம் போட்டீங்க? இதே தான் போட்டிருந்தேன், அம்மன். இதே அம்மன் தான். 3 வருஷம் போடுறீங்க? போடும். எத்தனை வயசுல இருந்து போடுறது? ஒரு 5 வயசுல இருந்து போட்டுறேன். 5 வயசுல இருந்து அப்ப கோயில் வந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்ன? நான் இப்போ ஒரு 15 வருஷம் போட்டுருக்கேன். 15 ஆமா, முதல்ல மிராட்டி வேஷம் போட்டேன். மிராட்டி வேஷம் அப்படின்னா இந்த ஊசி பாசி அந்த வேஷம். அந்த வேஷம் அதுக்கப்புறம் இந்த வேஷம் தான் போட்டுட்டே இருக்கு. இது வரைக்கும் 2 வேஷம் தான். ஆமா ஆமா, வேற எதுவும் கிடையாது. ஆமா ஆமா. நீங்க இதுக்கு முன்னாடி லேடிஸ் வேஷம் போட்டாங்க. நர்ஸ் வேஷம். அதான் நான் பார்த்தேன். நர்ஸ் வேஷம்லாம் ஏன் போடுறீங்க?
அதாவது வேண்டதால வச்சிருப்பாங்க, ஏதாவது வச்சிருப்பாங்க. நர்ஸ் வேஷம் போடுறேன்னு வேண்டிப்பீங்களா? எல்லாமே போடுவாங்க, நர்ஸ் வேஷம், ஃபாதர் வேஷம். இல்ல நான் ஏன் கேக்குறேன்னா, இப்ப இது சாமி, நான் இந்த சாமி வேஷம் போடுறேன்னு வேண்டிக்கலாம். நர்ஸ் வேஷம் அது போடுறேன் அவங்க வீட்டுல ஏதாவது வேண்டுதல் இருக்கும், யாருக்காவது கிடைச்சு வேலை கிடைக்கணும் அப்படி ஏதாவது சொல்லி நர்ஸ் வேலை கிடைக்கணும்னா கூட வேண்டிப்பீங்க. வேண்டிப்பாங்க. ஓ சரி சரி. நாங்க வந்து குலசேகரப்பட்டினம்ல இருந்து உடன்குடி, தண்டுப்பத்து அப்படின்னு அங்க இங்கன்னு போய் வந்துகிட்டே இருக்கோம். காரணம்னா எங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெளிவா தெரியல. ஆனா இங்க பாத்தீங்கன்னா தண்டுப்பத்துல வேஷம் போட்டிருக்கவங்க எல்லாருமே செட்டா வந்து உள்ள பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. வேஷம் போட்டவங்க மட்டும் இல்லாம மத்தவங்கலாம் கூட உள்ள டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ரெஸ்ட்ல இருக்காங்க பாரு, ஃபுல் ரெஸ்ட்ல இருக்காங்க. காலையில இருந்து செம்ம டயர்டா இருப்பாங்க. சாமியை பார்த்துட்டு தீச்சட்டிலாம் இறக்கிட்டு தான் வந்திருப்பாங்க இந்த இடத்துக்கு. இப்போ ஃபுல் டயர்டில் கம்ப்ளீட்டாக அவர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அந்த பாடி வெயிட், அந்த கை, மாலை, முடி, இது எல்லாத்தையுமே எப்படி தாங்கிக்கிட்டு அந்த டே ஃபுல்லாகவே அவங்க அப்படியே இருக்கணும்ல. அவர்கிட்ட போய் பேசி பார்ப்போம், அவர் பேசுவாரான்னு தெரியல. நான் போய் பேசி பார்க்குறேன். நீங்கள் பேசுகிறீங்களா? டயர்டாக இருக்கு. நீங்கள் நிமிரவே வேணாம், அப்படியே இருக்கு. நிமிராதீங்க, அப்படியே இருக்கீங்களா? பேர் என்ன? அருண். அருண், எந்த ஊருனா நீங்க? திருச்செந்தூர். திருச்செந்தூரா? நாளைக்கு சூரசம்ஹாரம் நடக்கும். நாளைக்கு எல்லாம் கோயிலுக்கு போவோம். நாளைக்கு கோயிலுக்கு. நாளைக்கு வரைக்கும் இப்படியே இருப்பீங்களா? இப்ப நைட்டு வீட்டுக்கு போய் கரையில போய் கல்லத்தையும் கவுத்தி வச்சிருவோம். திரும்ப நாளைக்கு காலைல திரும்ப கட்டி வசூல் அடிப்போம். போய் எல்லாரும் சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே சப்பரம் கிளம்பும். சப்பரம் இறங்கினோம்னா காப்பறுத்து இது பண்ணிடுவாங்க. ஏன்னா இவ்வளவு வெயிட் நீங்க காலையில இருந்து இருக்கீங்கல்ல, உங்களுக்கு எப்படி இருக்கும் அது? அது ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஆத்தா பாத்துக்கிறோம். சாமி பாத்துக்கிறது அம்மா கிட்ட தான் எல்லாமே இல்ல. தேங்க்ஸ்ண்ணா. ஸோ இந்த ஏரியா பேர் வந்து தண்டபத்துன்னு சொல்லிட்டு, இங்கே வந்து எப்படின்னா ஒரு 4 to 5 ஃபேமிலிஸ் அவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து எப்படின்னா இந்த மாதிரி தசராக்கு வர செட் எல்லாத்துக்குமே கூப்பிட்டு அவங்க வந்து எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கிஃப்ட் மாதிரி சிலவங்களுக்கு வந்து 5,000 10,000 அந்த மாதிரி பேஸ்டான அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எந்த அளவுக்கு கோஆர்டினேஷன் இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்து நீட்னஸ் எல்லாத்துக்குமே மார்க் மாதிரிலாம் கூட போடுவாங்க. சினி ஃபீல்ட் இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருமே கூட இங்க வந்து எல்லாருமே ஆடி பாடி, ஸோ அது ஒரு கல்ச்சரா இங்க போயிட்டு இருக்கு. பெனிஃபிட் வந்து போத் இண்டிவிஜுவலுக்கும் கொடுப்பாங்க. இப்போ அவங்க ரொம்ப பக்கவா ஆடுறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து விஜயகாந்த் சார் மாதிரியான கெட்டப் ஸ்போர்ட் பண்ணுவாங்க, ரஜினிகாந்த் மாதிரி பண்ணுவாங்க, கமல் மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே தனியாவே 1000 rupees 500 rupees அந்த மாதிரி அடிஷனல் கிஃப்டாவும் கொடுப்பாங்க. இவங்களுக்கு ஜஸ்ட் ஏதோ ஒரு இயர்லி ஒன்ஸ் ஒரு என்ஜாய்மெண்ட்காக மட்டும் தான். ஆமா. ஈவினிங் ஆயிடுச்சு. ஊரா போய் மேக்கப் போட்டவங்கள எல்லாரையும் பார்த்துட்டு என்னெல்லாம் வீடியோ எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்துருவோம். ஆனா இன்னும் வேஷம் போட்டுட்டு வந்துட்டே இருக்காங்க, செட்டா வந்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமா இவங்க கூடவே சேர்ந்து நம்மளும் உள்ள பத்திரமா போய் சேர்ந்துடலாம். இந்த மாதிரி செட்டா, அதாவது இது ஒரு செட்டுன்னே சொல்றாங்க. ஒரு ஊர்ல இருந்தும் மக்கள் வந்து வேஷம் போட்டு வண்டியில அப்படியே மொத்தமா வராங்க. மொத்தமா வந்து கோயிலோட என்ட்ரன்ஸ்ல அவங்களுக்கு அருள் வந்து ஆடி தீச்சட்டி எடுத்துட்டு பொறுமையா போய் அம்மனை பார்த்து சுத்தி வந்து அந்த தீச்சட்டியை கடல்ல எடுத்துட்டு போய் வச்சு முடிக்கிறாங்க. இது ஒரு பெரிய ப்ராசஸ். ஆனா முடிஞ்ச அளவுக்கு 2 எபிசோடா நீங்க நம்ம திருவிழால இந்த முத்தாரம்மன் தசராவை பாப்பீங்க. ஓகே, போலாமா? சின்ன குழந்தைகள் வந்து ரொம்ப பெரியவங்க வரைக்கும் எல்லாம் சரி, சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு வேஷம், நர்ஸ் வேஷம். அப்புறம் காளி தான் நிறைய பார்த்தேன். தள்ளி வந்துருங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க உங்கள. காளி தான் நான் நிறைய பார்த்தேன். ஆனா சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் அருள் வருது தெரியுமா? இங்க மொத்தம் வந்து 8 அம்மன் கோயில்கள் இருக்கு. அதுல ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் வந்து முத்தாரம்மன். முத்தாரம்மன்ற பேர் ஏன் வந்ததுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அம்மா போடுறது, முத்து போடும் போது அதை குணப்படுத்துறது முத்தாரம்மன், அதனால அந்த பேர் வந்ததா சொல்றாங்க. கிட்டத்தட்ட 300 வருஷம் பழமையான ஒரு கோயில். எனக்கு உண்மையாவே அவங்களெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாவும் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு எப்போ என்ன வரும்னு தெரியாது. ஒரு அண்ணா கிட்ட கேட்கும் போது அருள் வரும்போதுதான் எங்களுக்கு தெரியும் அருள் வருதுன்னு. வந்ததுக்கு அப்புறம் எங்களாலே எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்க பக்கத்துல போறதுக்கே நம்மளுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன் இந்த பயம்
விஷயம் இருக்கு அப்படின்னா அவங்க அவ்வளவு ஆக்ரோஷமா கத்துறாங்களா, அவ்வளவு ஆக்ரோஷமா ஆடுறாங்க. இவங்க மாதிரி சும்மா சாதாரணமா ஆடிட்டு இருக்க மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. ஆனா கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு எப்படி அந்த பவர் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு ஆக்ரோஷமா மாறிடுறாங்க. கையில தீச்சட்டி, அந்த தீச்சட்டிக்கு கீழே எல்லாம் எதுவுமே கிடையாது. க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னா தெரியும், அப்படியே தீச்சட்டி என்னதான் கையில வச்சிருக்காங்க. நெருப்பு எவ்வளவு நேரம் தாங்க முடியுமே, அந்த பவர் தான். சொல்லல, அவங்களுக்கு பயங்கரமா பவர் வந்துருச்சு. எங்க போனாலும் இந்த டாட்டூ கடை, அப்புறம் இந்த மாலை இதெல்லாம் பார்க்க முடியுது. இந்த ரோடு ஃபுல்லா டுவர்ட்ஸ் பீச் தான் நாங்க போயிட்டு இருக்கோம். ரோடு ஃபுல்லா ஷாப்பிங் தான். என்ன வேணா ஷாப் பண்ணலாம். சாரி இருக்கு, ட்ரெஸ்ஸஸ் இருக்கு, பானிபூரி எல்லாமே இருக்கு. பட் எனக்கு குடிக்கிற மாதிரி எல்லாம் வேணும். ரொம்ப டயர்ட் ஆகுதுங்க நடந்து நடந்து. ஆனா ஒரு சாத்துக்குடி 3 எல்லாருக்குமே சுகர் கம்மி, ஐஸ் கம்மி. தேங்க்ஸ்ண்ணா. ஐஸ் போட்டீங்களாண்ணா? அழிப்பதற்கான அந்த நிர்ணயிக்கப்பட்ட இடத்தில் தீச்சட்டி எடுத்துக்கிட்டு போறாங்க. தீச்சட்டி எடுத்துட்டு ஒருத்தரா போறாங்க. அவங்க கூடவே நம்மளும் போயிடலாம் வாங்க. பக்த பெருமக்கள் கவனத்திற்கு, பக்த கோடிகள் ஏந்தி வரும் தீச்சட்டிகளை அருள்மிகு முத்தாரம்மன் கோவிலில் இருந்து நிர்ணயிக்கப்பட்ட. எந்த ஊர்ல இருந்து பிரதர் வரீங்க? என்னது இது? ஆக்சுவலா பந்தம் எடுக்கிறது விருப்பப்பட்டு நீங்க வேண்டிக்கிட்டே எடுக்கிறீங்களா? எத்தனை வருஷமா இந்த மாதிரி பண்றோம்? இது 17 வருஷம். 17 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்களா? சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல இருந்தா இந்த மாதிரி நெருப்பந்தம் எடுத்துட்டு வருவீங்க. இந்த என்ன வேஷம் இது? நான் சொடல வேஷம் போடுறேன். அவங்க கருப்புசாமி. கருப்புசாமி என்ன டிஃபரன்ஸ்? எனக்கு ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு. அவனுக்கு மொத்த கொம்பு வரும், எனக்கு 3 கொம்பு. அது வைங்க, வச்சு காமிங்க. ஓ, உங்களுக்கு 3 கொம்பு வந்தா சொடல, அவங்க வந்து கருப்பசாமி. மொத்தம் உங்க செட்ல எத்தனை பேரு? 25 பேர், 26 பேர் இருப்போம். முன்னாடி போயிட்டு செட்ல முன்னாடி போயிட்டு. அப்படியே வரீங்களா? போலாமா? பாப்போமா? சோ என்னென்ன வேஷம் எல்லாம் போட்டிருக்காங்க செட்ல? அது எல்லாமே காளி வேஷம் தான். காளி வேஷம் தான். நீங்க இதை எடுக்கிறது, இந்த வேஷம் போடுறதுக்கு காரணம்? இது வந்து எங்க அப்பா காண்டி எடுக்கிறது. அப்பா வேண்டுதலா இல்ல நீங்க அப்பா? எனக்காண்டி, நான் வந்து அப்பா காண்டி வேண்டிட்டு இருக்கேன். ஓ சரி சரி. என்னது இது ஆக்சுவலா? ஜீன்ஸ் பேண்ட் இருக்குல்ல, ஆமா, அதுதான் உள்ள வச்சு கட்டிருப்பாங்க. ஓ, அது அப்படியே நெருப்பா எரிச்சிருவீங்க? ஆயில் ஆட்டி சாகணும் எல்லாத்தையும் மொழிவி ரெடி பண்றது. நீங்க போ. உங்க செட்டா? எங்க செட் இல்ல, எங்க செட் தான் முன்னாடி போயிட்டு எங்க இருக்காங்க அப்படியே போலாமா? கேமராமேன் எங்க இருக்கீங்க? இங்கதான் அந்த இது நம்ம காலையில இருந்து வந்துட்டு இருக்கோம். இதுதான் தெரியவே தெரியாம போயிடுச்சு. மத்த அந்த பிரதர் எங்க போயிட்டாருன்னு தெரியல. கூட்டத்துல மிஸ் பண்ணிட்டேன். அந்த பிரதர் கூடவே தான் நடந்து வந்துட்டு இருந்தேன். தீ பந்தம் எடுத்துட்டு வரவங்க, தீச்சட்டி எடுத்துட்டு வரவங்க, போலீஸ் அங்க பந்தம் போடுறாங்க. எல்லாருமே வந்து இந்த இடத்துலக்குள்ளதான் அது எல்லாத்தையுமே போடுறாங்க. சோ அதுக்குள்ள போடாம அங்கங்க வச்சுட்டு போறதுல போலீஸ் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நிறைய பேர் போட்டோ ஷூட்ஸ் பண்றாங்க. அவ்வளவு போட்டோகிராஃபர்ஸ், எங்க பார்த்தாலும் போட்டோகிராஃபர்ஸ் தான். அங்கெல்லாம் நிறைய பேர் தீ சட்டியை இறக்கி வச்சிருக்காங்க. அந்த தீச்சட்டி இறக்கி வச்சதுல போய் பாப்போமா? வாங்க. கண்ணி எரி. வலிக்க போகுது. அப்படியே நெக்லஸோடய கழட்டிட்டீங்க. அப்படியே தான் இருக்கும். அவ சொல்றீங்க போட்டு அடி வரட்டு சாமி. எங்க போய் கலைக்க போறீங்க? இல்ல கலைச்சாச்சு. ஓ, இவ்வளவுதான் கலைக்கிற ப்ராசஸ். நான் மேக்கப்ல கலைச்சிருவீங்கன்னு நினைச்சேன். போகாது, அடிச்சாலும் அடிச்சா தூக்கிட்டு போ. தூக்கிட்டு போக கஷ்டமா இருக்கும் என்ன? நான் எனக்கு ஒரு பாப்பாலாம் ஆடுறத பார்த்தேன். அந்த பாப்பா கிட்ட பேச முடியல. அதான் நீங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தா உங்ககிட்ட கேட்கலாம். தெரியாதுன்னு உங்களுக்கே தெரியாதுன்னு எது அடிபட்டு பிளட் வந்தாலும் தெரியாது. தெரியாது. அதுக்கப்புறம் நீங்க ஓ, அந்த நெருப்பு உங்க மேல பட்டுரும். சாமி ஆடும்போது பட்டுரும். ஆடும்போது உடம்புக்குள்ள ஒண்ணுமே நெஞ்சுக்குள்ள அப்படியே இப்படியே வச்சுப்பீங்க. தள்ளி எல்லாம் போகவே போகுது. நெருப்பு ஆனால் சுடாதுன்னா
இந்த அளவு இருக்கக்கூடாதுல. அவனுக்கு தாங்கிக்கூடிய சக்தி அவனுக்கு உடம்புல இல்லல்ல. இந்த வயசு பிள்ளைக்கு இப்படி இருக்கலாமா? சரியா? தண்ணியில காலை நினைச்சதுக்கு அப்புறம் தான் வேஷத்தையும் கலைக்கிறாங்க. இதுதான் எண்ட் சினாரியோ இங்க. ஆனா இவ்வளவு நேரம் நடந்ததை பாக்குறதை விட இந்த இடத்துக்கு வந்து மக்கள் அதை செஞ்சுட்டு அவங்க நிதானமா உட்கார்றத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப அமைதியா ஃபீல் ஆகுது. முருகர் சூரசம்ஹாரம் செஞ்சுதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்க இந்த தசரா பண்டிகை அன்னைக்கு முத்தாரம்மன் சூரசம்ஹாரம் செய்யறதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். சூரசம்ஹாரம் செஞ்சுட்டு அந்த கோபம் அவங்களுக்கு தனியாம ஆடு கோழி அப்படின்னு சூரசம்ஹாரம்லாம் செஞ்சு கடைசியா அந்த அபிஷேகம் எடைக்கு வருவதா சொல்றாங்க. நான் இன்னும் வரைக்கும் பார்த்ததில்ல. நாளைக்குதான் அதை பார்க்க போறேன். பார்க்க முடியுமான்னு கூட தெரியல. ஏன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கும். இப்பவே சுத்தி வேலியெல்லாம் போட்டாச்சு. நாங்க எப்படி உள்ள வர போறோம், மக்கள் எங்கெல்லாம் இருப்பாங்க, அம்மன் எப்படி வரப்போறாங்க, எதெல்லாம் பார்க்க போறோம், எதெல்லாம் உங்களுக்கு காட்ட போறோம் அப்படின்னு சுத்தமா ஐடியா இல்ல. ஆனா இன்னைக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய மக்களை மீட் பண்ண, நீங்களும் நிறைய விஷயங்களை புதுசா பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் நம்ம திருவிழா மூலமா உங்களுக்கு காமிச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த வீடியோல நீங்க பார்க்க போறது எதுக்காக மேக்கப் போட்டு நம்ம முத்தாரம்மனை பார்க்க வராங்க, அதுக்கப்புறம் சூரசம்ஹாரம். இதெல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், புதிய யுகம்ல ஞாயிற்றுக்கிழமை தோறும் மதியம் 11 மணிக்கு நம்ம திருவிழாவை பார்க்கணும்.